அத்தியாயம் 8. பிளவுபட்ட கூட்டங்கள். பெருங்கல் நகரில் சூரியன் உதித்தது. ஆனால் நேற்றைய பயத்தின் நினைவுகளால் எல்லா நிறங்களும் மங்கிப் போனது போல் தெரிந்தது. வயல்கள் மின்னின, ஆலையின் மணிகள் ஒலித்தன, பறவைகள் வானில் வட்டமிட்டன. ஆனால் ஒவ்வொரு சந்திற்குள்ளும் காய்ந்த குச்சிகளைப் போல நடுக்கம் எந்நேரமும் உடைய தயாராக இருந்தது. காலை நேர சடங்குகள் அவற்றின் தாளத்தை இழந்தன. வழக்கமாக ராஜாவின் குறைப்பிலும் குப்பனின் கிண்டல்களிலாலும் விழிக்கும் இரும்பு பாதை இன்று நாய்கள் ஜோடி ஜோடியாய் எச்சரிக்கையுடன் நடந்தபோது ஒருவித சங்கடத்தை உணர்ந்தது. சத்தமான வீரவேசத்திற்கு பெயர் பெற்ற டெம்பிள் ராக் கூட்டம் வழக்கத்துக்கு மாறாக அமைதியாக இருந்தது. குட்டிகள் எல்லைகளுக்கு அருகில் செல்லவே மறுத்துவிட்டன. ஒரு காலத்தில் கிண்டல் செய்து கொள்ளும் போட்டியாளர்களாக இருந்த மார்க்கெட் போன் மற்றும் கேனல் டெயில் கூட்டங்கள் இப்போது சந்தேக பார்வையுடன் ஒன்றையொன்று கடந்தன. உச்சி தன் தோலை திருப்பி பார்த்தபடி முத்துவின் அருகில் அடிமேல் அடி வைத்து நடந்தான். அந்த புள்ளி வைத்த ராட்சசன் மீண்டும் வருமா முத்து அண்ணா? முத்து ஒரு பொய்யான உறுதியுடன் பதிலளித்தான். அது வந்தால் உனக்காக அதை காட்டுவா வரை துரத்துவேன் குட்டி. குப்பன் ஏளனமாக சிரித்தான். ஆனால் அது வேடிக்கைக்காக அல்ல, கவலையினால் வந்தது. அதை துரத்தப் போகிறாயா அல்லது உன் நிழலை துரத்தப் போகிறாயா? இரண்டுமே உன்னை விட வேகமாக ஓடிவிடும். நகைச்சுவை கூட மூச்சு விட சிரமப்படுவதை ராஜா கவனித்தான். பயத்தில் இருக்கும்போது நகைச்சுவை கூட மிகவும் மென்மையானதாக தெரிகிறது. அழகானது, ஆனால் எளிதில் உடையக்கூடியது. ஆலை கேண்டீனில் தொழிலாளர்கள் அந்த சிறுத்தையை பற்றி விவாதித்துக் கொண்டிருந்தனர். அவர்களின் கை சைகையை பெரிதாக இருந்தன. குரல்கள் சந்தை விலையைப் போல் ஏறி இறங்கின. அது ஒரு மிருகம் மட்டும் இல்லடா, 3 மிருகங்கள் ஒன்றாக ஒளிந்திருக்கலாம். நெல்சாமி ஒரு மின்னலை அனுப்பி அதை அடிக்கும். பெரிய வாயில்களை வாங்குங்கள், வலுவான விளக்குகளை வாங்குங்கள். மேற்பார்வையாளர் திரு சோமசுந்தரம் தைரியமாக இருப்பது போல காட்டிக்கொண்டார். சூரியன் மறைந்த பிறகு எல்லா தொழிலாளர்களும் உள்ளே இருக்க வேண்டும். நாய்களை துரத்தி விடுங்கள். இனி இரவு ஷிப்ட் கிடையாது. தண்ணீர் எடுத்துச் சென்ற ராதாவும் சீதாவும் ஒரு பதற்றமான பார்வையை பரிமாறிக்கொண்டனர். இந்த நாட்களில் கேண்டீன் டீ கசக்கிறது என்று ராதா மெதுவாக சொன்னாள். பயம், சர்க்கரையால் கூட இதை சரி செய்ய முடியாது. பெருங்கல் நகரில் இப்போது யாரும் காட்டு விலங்கு கதைகளை வேடிக்கையாக நினைக்கவில்லை. கட்டுக்கதைக்கும் நிஜத்திற்கும் இடையிலான இடைவெளி நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே வந்தது. மதிய நேரத்திற்குள் நாய்க்கூட்டங்களுக்கு இடையிலான பழைய காயங்கள் மீண்டும் திறக்கத் தொடங்கின. இரும்பு பாதை நேற்று இரவு மீதமிருந்த 2 கிண்ணம் சோற்றை இழந்திருந்தது. திருட்டுக்காக அவர்கள் மார்க்கெட் போன் கூட்டத்தை பழி சுமத்தினர். தாங்கள் நிரபராதி என்று சத்தியம் செய்த மார்க்கெட் போன் கூட்டம் கேனல் டெயில் நாய்களை திருடர்கள் என்று சுட்டி காட்டியது. கேனல் டெயில் நாய்களோ டெம்பிள் ராக் கூட்டத்தின் தந்திரமான நாய்களை சந்தேக கண் கொண்டு பார்த்தன. முருகன் டீக்கடிக்கு அருகிலுள்ள வெயில் படும் மூலையில் வாக்குவாதம் வெடித்தது. ராஜா சமரசம் செய்ய முயன்றான். ஆனால் முத்துவும் மாணிக்கமும் ஏற்கனவே மூக்கோடு மூக்கு முட்டி நின்றனர். என் சோறு, உன் சோறு, எல்லாரோட சோறு, இப்ப எல்லாம் நாற்றமெடுக்கும் சகதி சோறுதான் என்று குப்பன் வெடித்தான். கடந்த வாரம் நீங்கள் எங்கள் மீனை திருடினீர்கள் என்று ஒரு கேனல் டெயில் நாய் குரைத்தது. நீங்கள் கடந்த ஞாயிற்றுக்கிழமை எங்கள் குட்டிகளை துரத்தினீர்கள் என்று டெம்பிள் ராக் மாணிக்கம் பதிலடி கொடுத்தான். எப்போதும் அமைதியாக இருக்கும் புச்சி கூட உருமினான். வேலிக்கு அருகில் யாரும் சுத்தம் செய்யவில்லை, எல்லா இடத்திலும் எறும்புகள். ராஜா அமைதியாக இருக்கும்படி சத்தமாக குரைத்தான். ஆனால் ஆத்திரமோ உச்சத்தில் இருந்தது. ஒரு சிறிய சண்டை வெடித்தது. பெரிய அளவில் இல்லாவிட்டாலும் பல நாட்களுக்கு பிறகு நடந்த முதல் சண்டை இது. ரோமங்கள் காட்டில் பறந்தன. ஒரு தண்ணீர் பாக்கெட் வெடித்தது. தவறுதலாக முத்துவின் வாள் இழுக்கப்பட்டது. தங்கள் பெருமை காயப்பட நாய்கள் பின்வாங்கின. அனைவருடைய மனநிலையும் இப்போது பதற்றத்தின் விளிம்பில் இருந்தது. பதற்றம் அதிகரித்து கொண்டிருந்த வேளையில் குப்பன் தனக்கு பிடித்தமான ஒரு தந்திரத்தின் மூலம் அமைதியை கொண்டு வர முயன்றான். அதுதான் மல்லுக்கட்டு விளையாட்டு விழா. சரி சரி, யாரிடம் பெரிய எலும்பு இருக்கிறது, விளையாட்டை விளையாடுவோம் என்று அவன் முன்மொழிந்தான்.
ஆலமரத்திற்கு அருகில் எல்லா நாய்களும் ஒரு வட்டத்தின் ஒன்று சேர்ந்தான். பெரியவரான பாப்பா பாதி மெல்லப்பட்ட ஒரு பழைய எருமை எலும்பை தோண்டி எடுத்தது. இந்த எலும்பு 3 புயல்களையும் ஒரு கோயில் திருவிழாவையும் தாங்கி நின்றது. இது பெருங்கல் நகரின் பழங்கால சின்னம் என்றது. ஒவ்வொரு கூட்டமும் தங்கள் சார்பாக ஒரு வெற்றியாளரை பரிந்துரைத்தன. இரும்பு பாதை முத்து வெறித்தனமான போட்டியாளர். மார்கட் போன் குப்பன் உறுதியும் பசியும் கொண்டவன். டெம்பிள் ராக் மாணிக்கம் தந்திரமானவன் மற்றும் மெலிந்தவன். கேனல் டைல் வீரு அதிவேகமானவன், ஆனால் பறக்கும் பட்டாம்பூச்சிகளால் திசை திருப்பப்படுபவன். விளையாட்டு தொடங்கியது. குதிப்பது, மோதுவது, மூக்கால் தள்ளுவது, காலால் தட்டுவது என அந்த இடமே வேடிக்கையானது. நாய்கள் அங்கும் இங்கும் ஓடி எலும்பை திருடிக் கொண்டு வட்டமடித்தன. சிரிப்பொலி எழுந்தது. பதட்டம் தணிந்தது. ஒரு கணம் பெருங்கல் நகரம் மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பியது போல் இருந்தது. ஆனால் அந்த விளையாட்டு ஒரு விபத்தில் முடிந்தது. அவ்வழியே சென்ற ஒரு அரிசி வண்டியின் சக்கரத்திற்கு அடியில் சிக்கிய அந்த எலும்பு நசுங்கி போய் பயனில்லாமல் போனது. பழங்கால சின்னம் பாழாகி போச்சே, அரிசி ஆலைக்கு சாபம் வந்து விட்டது என்று போலி துக்க குரல்களும் ஏமாற்றமான குறைப்புகளும் கலந்திருந்தன. அடுத்த விளையாட்டு. ஆலையிலிருந்து அடுத்த வேளை உணவை யார் திருடுவது? கடைசியாக ராஜா சத்தமாக குறைத்து கூட்டத்தை அமைதிப்படுத்தினான். போதும், இன்று விளையாடுவதற்கான நாள் அல்ல, விவேகத்துடன் இருப்பதற்கான நாள். நாய்கள் தயக்கத்துடன் வாளை ஆட்டியபடி அமைதியாயின. சில நேரங்களில் நகைச்சுவை பாதியளவு காயத்தையே ஆற்றுகிறது. ஸ்கைநெக்ஸ்ட் குடியிருப்பில் செல்லப்பிராணிகளின் அரசியல் மும்மூரமாக நடந்தது. ராக்கி மற்றொரு பால்கனி பாதுகாப்பு பயிற்சியை ஏற்பாடு செய்திருந்தான். அதில் டெய்சி லெப்டினன்ட் ஆகவும் டோட்டோ ஸ்கவுட்டாகவும் நியமிக்கப்பட்டனர். சுவர்கள் எவ்வளவு பலவீனமானவை என்பதை அறிந்திருந்த லூனா முன்பை விட அதிக கவலையுடன் இருந்ததால் முதல் பயிற்சியை தவிர்த்து விட்டாள். பிளாக் ஏ பால்கனியிலிருந்து ராக்கி குறைத்தான். வேலி ரோந்து பணி சிறப்பாக செய்பவர்களுக்கு கூடுதல் பிஸ்கட்கள் வெகுமதி. யாராவது சோம்பேறித்தனமாக இருந்தால் இரவு உணவிற்கு கேரட் மட்டும்தான். டெய்சி கடமையுணர்வோடு அந்த தரையில் நடந்தபடி ஒன்றுமில்லாத இடத்தை பார்த்து குறைத்தாள். டோட்டோ எப்போது போல குளறுபடி செய்து கீழே கிடந்த ஒரு செய்தித்தாளை பகை உருவம் என்று தவறாக நினைத்து அதை வீரவேசமாக கிழித்து எறிந்தான். லூனா கீழே தெருவை பார்த்தாள். நாய்க்கூட்டங்கள் பிளவுபட்டு ஒவ்வொரு குழுவும் தனித்தனியாக இருப்பதை கண்டாள். ராஜா கூட ஒதுங்கியே இருந்தான். அவனது கண்கள் எங்கோ தூரத்தில் நிலைத்திருந்தன. அவள் அவனிடம் பேச விரும்பினாள். ஆனால் அவளது குரல் தொண்டையிலேயே சிக்கிக் கொண்டது. மதிய உணவு நேரத்தில் ராஜா தன் கூட்டத்தை மட்டும் பங்கீட்டிற்காக சேர்த்தான். முத்து ஒருவித கடுமையான உறுதியுடன் மீதமிருந்த உணவு துண்டுகளை பகிர்ந்து கொடுத்தான். மற்ற கூட்டங்களுடன் உணவை பகிர்ந்து கொள்வதை பற்றி யாரும் பேசவில்லை. குப்பன் யோசனையுடன் மென்றான். ஆனால் பசியை விட அமைதிதான் அவனது வயிற்றை அரித்தது. எப்போதும் ஆர்வமாக இருக்கும் புச்சி மெதுவாக கேட்டான், தலைவரே, நாம் ஏன் இப்போது ஒன்றாக சேர்ந்து சாப்பிடுவதில்லை? ராஜா ஆழமாக மூச்சு விட்டான். துன்பம் வரும்போது ஒவ்வொருவரும் மற்றொருவர் மீது பழி போடுகிறார்கள். ஆனால் உண்மையான ஆபத்து வரும்போது நண்பர்கள் மட்டுமே ஒன்றாக நிற்பார்கள். முழுமையாக புரியாவிட்டாலும் புச்சி தலையசைத்தான். முத்து இடையில் புகுந்து, ஒருவேளை நாம் முதலில் அந்த சிறுத்தையை விரட்டி அடித்தால் எல்லா சண்டைகளும் முடிவுக்கு வரும் என்றான். பாப்பா மெதுவாக முணுமுணுத்தது. போர்களை தொடங்குவது எளிதப்பா, ஆனால் அவற்றை முடிப்பது கடினம். அரிசி ஆலையிலிருந்து கேட்ட ஒரு தூரத்து விசில் சத்தம் அவர்களை திடுக்கிட வைத்தது. ஒரு நொடி அனைவரும் உறைந்து போயினர். பிறகு அது வெறும் ஷிப்ட் மாற்றத்துக்கான ஹாரன் சத்தம் தான் என்பதை உணர்ந்து கூட்டம் நிம்மதி அடைந்தது. இருந்தாலும் அந்த நிம்மதி முழுமையாக இல்லை. மாலை நேரத்தில் இடி முழக்கத்துடன் ஒரு புதிய பழி சுமத்தும் படலமும் தொடங்கியது. கவனக்குறைவாக குறைத்து தங்கள் ரோந்து பணியை கெடுப்பதாக கேனல் டைல் குழுவினர் மார்கட் போன் குழுவினர் மீது குற்றம் சாட்டினர். அதிக கட்டுப்பாடுகள், ஆனால் ஓட்டம் குறைவு என்று இரும்பு பாதை குழுவினரை டெம்பிள் ராக் குழுவினர் ஏளனம் செய்தனர். அதுக்கு பதிலாக இரும்பு பாதை குழுவினர் சுத்தமில்லாத உரோமங்கள், சத்தமான வாய் என்று அவர்களை திருப்பி தாக்கினர்.
நீ என்ன பெரிய பாசா ராஜா என்று மாணிக்கம் சீறினான். மூங்கில் அசைவதை கண்டாலே உன் வாள் நடுங்குகிறது. ராஜா சினத்தால் சிலிர்த்தான். இருந்தாலும் தன்னை தற்காத்து கொண்டான். முக்கியமான விஷயங்களுக்காக உனது பலத்தை சேமித்து வை மாணிக்கம். வீரு, அந்த நாய்க்கூட்டத்தை சுற்றி ஓடி வேகமான நாய்களுக்கே கடைசி துண்டு கிடைக்கும், அதுதான் ஒரே விதி என்று கிண்டல் செய்தான். விரக்தியடைந்த குப்பன் தான் கடித்து வைத்திருந்த பிளாஸ்டிக் மாலையை சாக்கடையில் வீசினான். நாய்கள் கலைந்து சென்றன. ஒவ்வொரு குழுவும் தங்கள் எல்லைக்குள் பின்வாங்கின. பழைய நகைச்சுவைகள் இப்போது ஆறாத காயங்களாக மாறின. சிறிது நேரம் கழித்து பாப்பா ஒரு பெரியவர் சபையை கூட்டியது. எல்லா குழுக்களும் அழைப்பு விடுக்கப்பட்டது. ஆனால் பாதி பேர் மட்டுமே வந்தனர். அந்த வயசான நாய் மிகுந்த மரியாதையுடன் மெதுவாக பேசியது. நீண்ட காலத்திற்கு முன்பு சிறுத்தைகள் ஆடுகளையும் நாய்களையும் ஒன்றாகவே வேட்டையாடின. 2 நாய்க்கூட்டங்கள் எப்போது இணைந்து போராடுகின்றனவோ அப்போதே அந்த மிருகம் ஓடிப்போனது. ஒருவரை ஒருவர் திட்டி தீர்ப்பதும் கடித்து கொள்வதும் வேட்டைக்காரனுக்குத்தான் இரையாகும், வேட்டையாடப்படுபவர்களுக்கு அல்ல. அதன் வார்த்தைகள் அங்கிருந்த மாறுபட்ட குழுவினரிடையே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. சிலர் தலையசைத்தனர், மற்றவர்கள் முணுமுணுத்தனர். உலகம் உடைந்து போனது போலவும் காற்று கனமானது போலவும் தோன்றியது. ஆயினும் ராஜா அதை கவனித்தான். நமக்கு துணிச்சலும் துணையும் தேவை. ஒவ்வொரு போட்டியும் போராக இருக்க வேண்டிய அவசியமில்லை. ஒருவேளை நம்மால் எலும்புகளை பகிர்ந்து கொள்ள முடியாவிட்டாலும் விளையாட்டுகளை பகிர்ந்து கொள்ள முடியும் என்று முத்து இடையில் சொன்னான். இளம் குட்டிகள் மெதுவாக ஆரவாரம் செய்தன. உயரத்தில் இருந்து லூனா புன்னகைக்க முயன்றாள். அந்தி நேரம் நெருங்கியதும் அந்த அமைதியற்ற நிலை மீண்டும் திரும்பியது. அரிசி ஆலைக்கு அருகில் எங்கிருந்தோ ஒரு காட்டு அலறல் கேட்டது. அது சுருக்கமாகவும் கூர்மையாகவும் இருந்தது. எந்த நாயின் குரலைப் போலவும் அது இல்லை. கூட்டினைகள் மறைந்து நாய்கள் அந்த இடத்திற்கு விரைந்தன. லோடிங் தளத்துக்கு அருகே சேற்று செங்கற்கள் மேல் புதிய காலடி தடங்கள் சிதறி கிடந்தன. அந்த தழும்புகள் ஆழமாகவும் அகலமாகவும் இருந்தன. அது அந்த மௌனமான சிப்பிப்பாறையின் தடம் அல்ல, அதைவிட கனமான ஏதோ ஒன்று. டெம்பிள் ராக் குழுவின் வீரன் ஒருவன் காலில் காயம்பட்டு தரையில் விழுந்து கிடந்தான். ராஜா உதவிக்காக கூவினான். குப்பன் தண்ணீர் கொண்டு வந்தான். காயம்பட்ட இரத்தத்தை கண்டதும் எல்லா பகைகளும் மறைந்தன. அனைத்து பிரிவினரும் ஒன்றாக இணைந்து காயத்தை சுத்தம் செய்து பாதுகாத்தனர். இன்று இரவு நாம் பழைய சண்டைகளை மறப்போம், ஒருவரை ஒருவர் பாதுகாத்துக் கொள்வோம் என்றான் முத்து. கண்ணீரை துடைத்தபடி மாணிக்கம் தலையசைத்தான். நாளை நாம் வாதிடலாம், ஆனால் இன்று இரவு நாம் ஒன்றாக நிற்போம். வேகமான நாயாக இருந்தாலும் யாரும் ஓடிப்போகக்கூடாது என்று வீருவும் சேர்ந்து கொண்டான். பாப்பா தன் கண்களை மூடிக்கொண்டு குணமடைய வேண்டி பழமையான மந்திரங்களை முணுமுணுத்தது. நாய்கள் காயங்களுக்கு மருந்திட்டு ஆலையின் முக்கிய வாயிலில் ஒரு பாதுகாப்பு சுவரை போல் அணிவகுத்து நின்றன. அந்திப்பொழுது மறைந்து மை போன்ற அடர்ந்த இருட்டு சூழ்ந்தது. ராஜா கடுமையான கட்டளைகளை வழங்கினான். யாரும் கூட்டத்தை விட்டு தள்ளி தூங்கக்கூடாது. இளம் குட்டிகள் நடுவில் இருக்கட்டும், பெரியவர்கள் முறை வைத்து பாதுகாப்பார்கள். குப்பன் ஒரு கடைசி நகைச்சுவையை சொன்னான். ஆனால் அதில் உற்சாகமில்லை. ஒருவேளை அந்த சிறுத்தை என்று சத்தம் போடும் நாய்களை மட்டும் தூக்கி கொண்டு போகும். நாய்கள் சிரித்தன. ஆனால் அந்த சிரிப்பில் எதிரொலிக்கும் மகிழ்ச்சி இல்லை. ஸ்கை நெக்ஸ்ட் உள்ளே லூனா, டெய்சி மற்றும் டோட்டோவை நெருங்கி அமர்ந்து கொண்டாள். ஜன்னல் வழியாக கேட்ட ராக்கியின் குரைப்பு இப்போது நம்பிக்கையற்று ஒலித்தது. வெளிச்சத்திற்கு வெளியே ஏதோ ஒன்று காத்திருப்பதை மிகவும் தன்னம்பிக்கை கொண்ட செல்லப்பிராணிகளும் உணர்ந்திருந்தன. நள்ளிரவில் ஒரு குளிர்ந்த காற்று பெருங்கல் நகரின் சந்துக்கள் வழியாக வீசியது. ஆலை முணங்கியது. கதவுகள் அதிர்ந்தன. நாய்கள் ஒன்றுக்கொண்டு நெருக்கமாகவும் வாள்களை சுருட்டியும் ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கின. அனைவரின் கண்களும் விரிந்து எதையோ தேடின. திடீரென்று வெளி எல்லையின் ஒரு அச்சுறுத்தல் தோன்றியது. 2 பொன்னிற கண்கள் மின்னின. ஆனால் எல்லா நாய்களும் முன்பை விட அதிக சத்தமாக துணிச்சலாகவும் இணைந்து குறைத்ததும் அந்த உருவம் அங்கிருந்து மறைந்தது. தனிப்பட்ட எந்த ஒரு கூட்டத்தாலும் இதை எதிர்கொள்ள முடியாது என்று ராஜா பிரகடனம் செய்தான். இன்று இரவு நாம் அனைவரும் பெருங்கலியான்ஸ். ஒவ்வொரு நாயும் அந்த பெயரை உரக்க குறைத்தன. அவர்களின் குரல் வானமே கேட்கும் அளவுக்கு உயர்ந்தது.
ஒரு மெல்லிய ஆனால் உண்மையான நம்பிக்கை அனைவரின் இதயத்திலும் குடி புகுந்தது. ஒரு காலத்தில் பிரிந்து கிடந்த கூட்டங்கள் இப்போது தங்கள் கால்களை ஒன்றாக இணைத்து நின்றன. அந்த வாரம் முழுவதும் இருந்த பயம் முதல் முறையாக துணிச்சலாக மாறியது. பாப்பா கடைசியாக புன்னகைத்தபடி சொன்னது, நாளை விடியும் போது தெய்வங்களையே நம்மை பார்த்து பாராட்டும். காலை நேரத்துக்குள் காயங்களுக்கு கட்டு போடப்பட்டு இழந்த பெருமை மீட்கப்பட்டது. நாய்கள் அனைத்தும் முருகன் டீ கடைக்கு அருகில் ஒன்று கூடின. உணவை பகிர்ந்து கொண்டு மீண்டும் சிரிக்கத் தொடங்கின. மார்க்கெட் போன் குழுவினர் டெம்பிள் ராக் குழுவினருடன் கிண்டல்களை பரிமாறிக்கொண்டனர். கேனல்டெல் நாய்கள் இரும்பு பாதை குட்டிகளை துடைத்து விட்டன. யாரும் தனியாக உண்ணவில்லை. முத்து சுருக்கமாக சொன்னான், பயத்திற்கான சிறந்த மருந்து பகிர்ந்து உண்ணும் முழு வயிறுதான். குப்பன் அறிவித்தான், இன்று நான் எல்லா திருடர்களையும் மன்னித்து விடுகிறேன். நாளை அவர்களை மீண்டும் துரத்துவோம். மாணிக்கம் ராஜாவின் காலை பிடித்து குலுக்கினான். அவனது குரல் கரகரப்பாக இருந்தாலும் அதில் ஒரு நேர்மை இருந்தது. நீ ஒன்றும் அவ்வளவு மோசமான தலைவன் இல்லை என்றான். வீறு பெருமையாக சொன்னான், வேகமாக ஓட்டக்காரர்கள் மெதுவாக உண்பவர்கள், இதுதான் புதிய விதி. பாப்பா மூடி விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட அந்த உடைந்த எலும்பை உயர்த்தி பிடித்து, பழங்கால சின்னம் ஒரு புதிய நாளுக்காக மறுபிறப்பு எடுத்துள்ளது. மேலே ஸ்கைனெஸ் குடியிருப்பில் லூனா நிம்மதியுடன் வாலாட்டினாள். கீழே இருக்கும் மகிழ்ச்சியான கூட்டத்தை ராக்கி பார்த்து கொண்டிருக்க லூனாவின் வாள் டெய்சியின் மேல் தாளம் போட்டது. பயம் இன்னும் பெருங்கல் நகரின் எல்லைகளில் மிதந்து கொண்டு இரவுக்காக காத்திருந்தது. அந்த சிறுத்தை அங்கேதான் இருந்தது. அதன் பசி அதிகரித்து கொண்டிருந்தது. அதன் பொறுமையும் தெளிவாக தெரிந்தது. ஆனால் அதையும் தாண்டி வேறொன்று வளர்ந்தது. அது ஒரு புதிய உத்வேசம், ஒரு பிணைப்பு, 100 கால்கள் ஒன்றாக இணைந்து நிற்கும் பிடிவாதமான வலிமை. ராஜா இப்போது அந்த பெரிய கூட்டத்தில் தலை நிமிர்ந்து தெருக்களின் வழியாக வழிநடத்தி சென்றான். இனி அவர்கள் தனியாக இல்லை, சுலபமாக இரையாகவும் இல்லை. ஒவ்வொரு தெருவிலும் புதிய சிரிப்பொலியும் புதிய அமைதியும் எதிரொலித்தன. ஆபத்து வரும்போது பெருங்கல் நகரின் கூட்டங்கள் சிதறி ஓடாமல் ஒரு வலுவான குலமாக இணைந்து அதை எதிர்கொள்ளும் என்று வாக்குறுதி அங்கே நிலவியது.